வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ அப்பப்போ போட்டுட்டு இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னோட சேனல் டிபிஏபியை, அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. வீடியோஸ் இப்போ வந்து லைக் பட்டன் நிறைய பேர் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பவர் கொரி இன் எக்ஸல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது, ஒரு 2 மாசம் ஃபைல், ஜனவரி அப்படின்றதுல, சாரி 2 மாசம் இல்லை, 2 டேட்ல உள்ள ஃபைல். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட், இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க, டிஎஸ்ஆர் இருக்கு இல்லையா, டிஎஸ்ஆர்னா டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ 1ஆம் தேதி ஜனவரி டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட், ஒரு 1000+ ரோ டேட்டா இருக்கு, ஒரு 1000+ ஆர்டர் டீடைல் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 2ஆம் தேதி ஜனவரி டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டும் இருக்கு. இந்த 2 ஃபைலும் செப்பரேட்டா இருக்கிறது எப்படி கன்சாலிடேட் பண்றது அப்படின்றது பார்ப்போம். அப்புறமா வந்து அந்த கன்சாலிடேட் பண்ணும்போது என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா வந்து ப்ரைஸும் குவான்டிட்டியும் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆர்டர் வேலையில வச்சுப்போம். ஒரு ஆர்டர் ஃபைலில் வந்து ஆர்டரோட ப்ரைஸ் என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, ஒரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கு ப்ரைஸ் எவ்வளவு, அதோட குவான்டிட்டி எவ்வளவு, இவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஆர்டர் வேல்யூன்னு ஒரு காலம் இல்லை. இது எப்படி வந்து ஆர்டர் வேல்யூன்றது காலத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வர்றது. இந்த கன்சாலிடேஷன் பண்ணும்போது வந்து 1 ஜனவரியில் ஒரு 1000 டேட்டா இருக்கு, 2வது ஜனவரியில் ஒரு 1000 டேட்டா இருக்கு. ரெண்டையும் 1000+1000 2000 ரோஸ் ஆஃப் டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணிட்டு அப்படியே ஆர்டர் வேல்யூ வந்து 2000 ரோஸ்க்கும் ஆர்டர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கணும். ஓகே, இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து நார்மலாக எக்ஸல்ல வந்து மேனுவலாக பண்றவங்க நிறைய டைம் எடுத்துப்பாங்க. அப்புறமா இதுல வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, 3வது டேட் அப்படின்னு சொல்லி இருப்போம். இங்க 3rd மந்த்னு சொல்லி போட்டிருக்கேன். 3rd மந்த் இல்ல, 3rd டேட். ஓகே, 3rd டே ஃபைல். அண்ட் இங்கே வந்து ஃபைல் ஷேரிங் டெய்லி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, டெய்லி டிஎஸ்ஆர். ஓகே, ஸோ 3rd டே ஃபைல வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா சம்மரி எடுக்கிறது. இது எப்படின்னா, 2 ஃபைல் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா, 1ஆம் தேதி ஃபைல், 2ஆம் தேதி ஃபைல் அப்படின்றது டெய்லி டிஎஸ்ஆர் ஃபைல் இருந்து எடுத்து கன்சாலிடேட் பண்ணி அதோட ஆர்டர் வெளியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஃபைல் வந்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஸோ 2ஆம் தேதி இந்த வேலையை முடிச்சிட்டோம். ஓகே, இல்லை 3ஆம் தேதி காலையில் வந்த உடனே அந்த ஆஃபீஸில் வந்தோடனே இந்த வேலையை முடிச்சிட்டோம். அடுத்தது 4ஆம் தேதி உங்களுக்கு 3ஆம் தேதி உண்டான டேட் இருக்கும் இல்லையா, டீட்டெயில், அதை வந்து நம்ம எப்படி அதை இன்சர்ட் பண்ணி அந்த அவுட்புட் ஃபைலில் கொண்டு வர்றது. இதுக்கு நார்மலாக வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுறவங்க 3rd டே ஃபைல் டேட்டா எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. அப்புறம் ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ரொம்ப டைம்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் 5 நிமிஷம் வந்தான் இல்லையா, 5 × 60 300 செகண்ட்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா. ஆனால் பவர் கொரி யூஸ் பண்ணியாச்சுன்னா ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த ஃபைல் ஆட் ஆகி டேட்டா வந்துடும். அதே மாதிரி அடுத்தது வந்து 4th டே இன்னொரு ஃபைல் வந்து என்னைக்கு கிடைக்கும், 5ஆம் தேதி காலையில் கிடைக்கும் இல்லையா. 5ஆம் தேதி காலையில் இந்த ஃபைலும் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்னா 5 × 60 செகண்ட் 300 செகண்ட்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி 300 செகண்ட்ஸ் எடுக்காம இதையும் 10 செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம். இதை எப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய முக்கியமான கான்செப்ட் வந்து பவர் கொரி அப்படிங்கிறது. ஓகே, இதை வந்து எப்படி பண்ணியிருக்கிறோன்றதை நான் காமிக்கிறேங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி 19 பிப்ரவரின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபைல் பாத்தில் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே, இந்த பாத்தில் எக்ஸசைஸ் ஃபோல்டர்னு சொல்லி போட்டு 19 பிப்ரவரி 2026 இன்னைக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த 1ஆம் தேதி ஜனவரி ஃபைல், 2ஆம் தேதி ஜனவரி ஃபைல் மட்டும் வச்சுக்கிறேன். 3rd ஜனவரி ஃபைல் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட அந்த ஃபைல் கிடையாது. அஸ்யூம் தட் வி ஆர் டுடே ஹேவிங் 2 டேட் ஃபைல், டிஎஸ்ஆர் ஃபைல் கிளீனாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளீனா என்ன அர்த்தம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்படின்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், ஃபைல் இஸ் ஓப்பனிங். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலம் இருக்கு. ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி இவ்வளோ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து என்ன, இது வந்து திடீர்னு ஆர்டர் ஐடி 1001 002 அப்புறம் அதுக்கப்புறம் 1280 இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பேன் சொல்லி இருக்கு இல்லையா, வியூவில் போயிட்டு இந்த ஃப்ரீஸ் பேன் இருக்குல்ல, இதை போயிட்டு அன்ஃப்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணதை ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கணும் மறுபடியும் உங்களுக்கு. ஓகே,
எப்படி ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறோம்னா இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 25க்கு பக்கத்தில் ரைட் சைடில் வைக்கிறேன், F4ல வைக்கிறேன். மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு ஃப்ரீஸில் போயிட்டு ஃப்ரீஸ் பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கும். டேட்டா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு போனோம்னா நமக்கு தெரியுது. சரியா? இப்போ பாருங்க, நான் ரோ நம்பர் 3க்கு கீழே ஒரு லைன் வந்து தெரியுதா உங்களுக்கு? ரோ நம்பர் 3க்கு கீழே அதே மாதிரி காலம் ஈக்கு அப்புறம் ரைட் சைடில் ஒரு வெர்டிக்கல் லைன் தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 25க்கு பக்கத்தில் இந்த எல்லோ கலர் காலத்தில் வச்சிருக்கோம் இல்லையா, எல்லோ கலர் செல் வச்சிருக்கிறோம், வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரீ ஸ்பேன் பண்ணோம். அந்த எல்லோ கலருக்கு மேலே உண்டான ரோ, அதாவது ரோ நம்பர் 1 2 3 ஃப்ரீஸ் ஆயிருக்கும். எப்படி ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ண ரோ நம்பர் 3க்கு அப்புறம் வந்து அப்படியே மாறிட்டே போவோம். எல்லாமே ரோ நம்பர் 3 வரைக்கும் மாறாது. அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு போனோம்னா காலம் இ வரைக்கும் மாறாது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? காலம் ஈக்கு அப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஹைடா இருக்கு. இப்போ என்ன காலம் எல், ஈக்கு அப்புறம் எப்படி எல் வருதுன்னு யோசிப்பீங்க இல்லையா? இ வரைக்கும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் இங்க மூவ் பண்ண ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரை மூவ் பண்ண நமக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி ஆங்கிள் தான் இது கீழே வச்சு நான் இந்த மாதிரி ஒரு எவ்வளவு ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, எவ்வளவு ஆர்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்றக்கா வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரிஞ்சுக்கிறக்கா இந்த வியூ வந்து அப்படி போட்டிருக்கேன். O-1282னா ஆர்டர் ஐடி வந்து 1282 இருக்கு. ஸோ இது எந்த ஃபைல்ல வந்து 1 ஜனவரியில் உண்டான ஃபைல் இது. ஓகே, DSR-01 Jan 2023 clean. எதுக்கு கிளீன் சொல்லியிருக்கேன்னா சில டேட்டா வந்து நம்ம கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய எரர்லாம் இருக்கும். அந்த எரர்லாம் எப்படி கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்னா ஒரு பயங்கர டைம் ஆகும் இல்லையா? அதுக்கும் பவர் கொரி யூஸ் பண்ணலாம். பட் இது கிளீன் டேட்டா கிளீனாக இருக்கு, எந்த எரரும் கிடையாது. இதை எப்படி பவர் கொரியில் யூஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ 1282 டேட்டா இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ரோ நம்பர் 5ல ஃபைல் நேம் DSR-01 Jan 2023 clean சொல்லி இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் ரோஸ் சொல்லி போட்டிருக்கேன் 1282. நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர்டர்ஸ் சொல்லி போடுறேன். ஓகே, 1282 ரோஸ். எத்தனை காலம் இருக்கு அதுல, அதோட காப்பி பண்ணி தான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஃப்ரீஸ் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? 1281 1282 எப்போ வருது? ரோ நம்பர் 3க்கு அப்புறம் கீழே தெரியுது. ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் ஆர்டர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா O-1281 இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் ஐடி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனால தான் இங்கே 1282 ரோஸ் சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் 1282 ரோஸ் இருக்கு. 1ஆம் தேதி ஜனவரி ஆர்டர் ஃபைல், டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் ஃபைலில் இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, 1282 ஆர்டர் சேல் ஆயிருக்கு, அதோட டீட்டெயில் இருக்கு. அதே மாதிரி தான் 2ஆம் தேதி ஜனவரி ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த 1135 இருக்கு, O-1135 இருக்கு இல்லையா, அதை இங்கே போட்டிருக்கேன். சேம் காலமா இருக்கு பார்த்தீங்களா, இங்க ஆர்டர் ஐடி, இங்க ஆர்டர் ஐடி, இங்க ஆர்டர் டேட், இங்க ஆர்டர் டேட், இங்க ப்ராடக்ட், இங்க ப்ராடக்ட், இங்க பிரைஸ், இங்க பிரைஸ், இங்க குவான்டிட்டி, இங்க குவான்டிட்டி. ஸோ இதனால தான் வந்து கிளீனா இருக்கு டேட்டா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்றேன். சேம் காலம் அங்கங்க மாறி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையா இருக்கும். அதை வந்து எப்படி பவர் குவரில சரி பண்றது அப்புறம் பார்ப்போம். பட் கிளீனா இருக்கக்கூடிய டேட்டா எடுத்திருக்கனால 1 ஜனவரி ஃபைல் இப்போ பார்த்தோம், 2 ஜனவரி ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓப்பன். ஸோ 2 ஜனவரி ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் டீட்டெயிலாம் இருக்கு இல்லையா. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா அந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஓவரால் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ஸோ O-001, O-002, O-003, பட் எல்லாமே வந்து 2 ஜனவரியில் உண்டான ஆர்டர். ஓகே, இதில் என்னென்ன ஐட்டம் இருக்கு பாருங்க. சாக்லேட் 25 கிராம், ப்ரைஸ் 25, குவான்டிட்டி 17 இருக்கு. ஸோ ஆர்டர் வேல்யூ எவ்வளோ வரணும்? ப்ரைஸ் 25 இன்ட்டு குவான்டிட்டி 17 சொல்லி போட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், டைம் பயங்கரமாக எடுக்கும் இல்லையா. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி போட்டிருந்துருக்கணும், போடலை. பட் இந்த மாதிரி வந்து நம்ம டீட்டெயில் எனக்கு டேட்டா இந்த மாதிரி கிடைக்காது, டெய்லி கிடைக்காது அப்படின்னு வச்சுன்னா நான் என்ன பண்ணணும், மேனுவலாக போய் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும். அப்புறமா போயிட்டு 2 ஃபைலையும் கன்சாலிடேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டேட்டா இல்லைன்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு எப்படி பவர் குவரியில் அது கொண்டு வர்றது, கன்சாலிடேஷன் பண்ணணும், அதே சமயத்தில் இந்த ஆர்டர் வேலையும் வரணும். ஓகே, ஸோ எப்படி கன்சாலிடேட் பண்ணி எப்படி ஆர்டர் வேலையை கொண்டு வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த EXFold Clean 19 February 2026 ஷீட் வந்து பவர் குவரி மூலமா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. இதுல போய் பார்த்தோம்னா இப்போ ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் ஆல். ஓகே, இப்போ சோர்ஸ் நேம் சொல்லி பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பவர் குவரில இருந்து வந்த அவுட்புட். ஓகே, இதுல வந்து என்னென்ன வருது,
ரெண்டு ஃபைல் நேம் வந்து தெரியுது. DSR 01 Jan 2023, DSR 02 Jan 2023 சொல்லி வந்திருக்கு. ஓகே. அப்புறம் வந்து ஆர்டர் ஐடி அது மாதிரி வந்து இந்த இதுல வந்து பாருங்க. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். 1ஆம் தேதி ஜனவரியில் எத்தனை ஆர்டர் ஐடிக்குன்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா ரெடி அப்படின்னு சொல்லி ரெடி 1282 ரெக்கார்ட்ஸ் அவுட் ஆஃப் 2417 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் இருக்கு. அந்த ரெக்கார்ட்லாம் வந்து 1ஆம் தேதி ஜனவரிக்கு உண்டான டீட்டெயில் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இங்கே காலம் 6ன்னு சொல்லி ஒன்று ஆட் ஆகி அதுக்கு ஆர்டர் வேல்யூ வந்து இந்த இடத்துல கேல்குலேட் ஆகி வரணும். பட் நான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரல. அதுக்காக வந்து பவர் குவரியில் மறுபடியும் இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணேன். இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணி வந்து பவர் குவரி மூலமா இந்த பாருங்கன்னா ஆர்டர் வேல்யூ சொல்லி வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆர்டர் வேல்யூ ஒரு காலம் கிரியேட் இருக்கு. இந்த இடத்துல காலம் 6ன்னு ஒரு ஐடி வந்து ஒரு காலம் ஒன்று வந்திருக்குது. அதுக்கு என்ன ரீசெண்டாக அப்புறம் காமிக்கிறேன். ஸோ பவர் குவரி மூலமா முதல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் ஷீட் வந்துச்சு. அப்புறம் ஆர்டர் வேல்யூ எனக்கு மிஸ் ஆயிருந்ததுனால அடுத்தது இன்னொரு பவர் குவரி கிரியேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபைனலாக நமக்கு என்ன வேண்டோ சொல்றேன். அடுத்தது மூணாவது வந்து எக்ஸசைஸ் ஃபோல்டர், அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபோல்டர் அப்படின்னு அர்த்தம். டேஷ் கிளீன் அப்படின்னு வச்சுன்னா கிளீனாக இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 19 February 2022 எனக்கு டேட். ஸோ இதில் வந்து விதின் ப்ராக்கெட் 3ன்னா மூணாவது டைம் வந்து சில கொரியை யூஸ் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்கேங்க, ப்ராடக்ட் ஆர்டர் டேட் நியூ காலம்ன்றது ஆர்டர் வேல்யூன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல இருந்து இங்க பிவட் டேபிள் போட்டு என்ன கொண்டு வந்திருக்கேன், அல்மாண்ட் 100 கிராம் 1ஆம் தேதி 625 rupeesக்கு சேல் ஆயிருக்கு. 2ஆம் தேதி ஜனவரி 2023ல 5625 சேல் ஆயிருக்கு. 3ஆம் தேதி ஜனவரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலா 3ஆம் தேதி ஜனவரி இந்த ஃபைல் ஃபோல்டர் இன்னும் ஆட் பண்ணனால வந்து பிவட் டேபிள்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆல் கொடுத்தது 3ஆம் தேதி ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து இங்க போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 ஜனவரி டீட்டெயிலும் வந்திருக்கு. ஓகே, ஸோ பவர் குவரியில மொத்தம் 3 ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வெறுமனே என்ன பண்ணியிருக்கேன், எல்லா டேட்டாவும் வந்து லோட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை ரோஸ் ஆஃப் டேட்டா லோட் ஆயிருக்கு இதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க கடைசியில் போய் காமிக்கிறேன். 2418 ரோஸ் பிளஸ் ஒரு ஹெடர் ரோ இருக்கு. ஸோ 2417 ரோஸ் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன 2417னா இங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த 1282 ரோஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபைல், 1135 ஃப்ரம் தி செகண்ட் ஃபைல். ரெண்டையும் சேர்த்ததுன்னா 2417 வரல, அதுதான் அது. ஓகே, ஸோ சும்மா ஜஸ்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒர்க் தான் இந்த பவர் குவரி ஒர்க். இந்த ஃபோல்டர்ல இந்த ஷீட்ல இருக்கு. ரெண்டாவது ஷீட் கம்பைன் பண்ணது மட்டும் இல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஆர்டர் வேல்யூன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதில் ஆர்டர் வேல்யூ கொண்டு வந்துருக்கோம். ஓகே, இங்க காலம் 6ன்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்கன்னா காலம் 6 அப்படியே இங்க இருக்கும் ரெண்டு ஃபோல்டருக்கும். ஆனா இந்த மூணாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து பவர் குவரி மூலமா பண்ணது ஆட்டோமேட்டிக்கா பண்ணியிருக்கிறேன் இல்லையா. இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வைஸ் குரூப் பண்ணியிருக்கிறோம், டேட் வைஸ் எனக்கு டீடைல் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் வைஸ் 25 கிராம்ஸ் சாக்லேட் பார்த்தோம்னா இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சாக்லேட் 25 கிராம். ஸோ 1ஆம் தேதி எவ்வளோ சேல் ஆயிருக்கு, 2,35,200 rupees. 2ஆம் தேதி அதே சாக்லேட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, 2,08,175. இது மாதிரி டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும், பவர் குவரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல இருந்து நம்ம பிவட் டேபிள் இங்கே பண்ணியிருக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்துடும். ஓகே, ஸோ ஓவரால் வேல்யூ எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேல்யூ வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணி பாருங்க, 84,24,270. அதுதான் இந்த பிவட் டேபிளே வந்திருக்கும். இதில் 1ஆம் தேதி எவ்வளவு 2ஆம் தேதி எவ்வளவு இந்த டீட்டெயில் இங்கே இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதை பேஸ் பண்ணி அப்புறமா கிராஃப் எப்படி போடுறதுன்றது ஆட்டோமேட்டிக்காக போடுறதெல்லாம் பார்த்துடலாம். ரைட், இப்போ இந்த டேட்டா எப்படி பவர் குவரி மூலமா கொண்டு வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இந்த 3 ஷீட்லையும் பவர் குவரி மூலமா 3 குவரி கிரியேட் பண்ணிருக்கிறதுனால இந்த 3 ஷீட் வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன், இந்த 3 ஷீட்டையும் டெலீட் பண்ணிடலாம். அப்போ ஓகே, டெலீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பெர்மனன்ட்லி டெலீட் திஸ் ஷீட், டு யூ வாண்ட் டு கண்டினியூ, டெலீட்னு சொல்லி கொடுத்தாச்சு, டெலீட் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஷீட், 2வது ஷீட் பவர் குவரி மூலமா கிரியேட் பண்ண டெலீட் பண்ணிடுறேன். 3வது அடுத்தது இந்த ஷீட்டையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த டேட்டா அப்படின்ற டேப்ல போயிட்டு என்ன பண்ணணும், இந்த கொரிஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி கிரியேட் பண்ண கொரிஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் இங்க இருக்குது, ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட டெலீட் பண்ணணும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், டெலீட் அப்படின்றத கொடுத்துடலாம். இது என்னன்னு சொல்லி அப்புறமா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. ஓகே, ஸோ மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன் கீழே போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் EX fold clean 19 February 2026 ஒரு
ஒரு கனெக்ஷன் ஒரு கொரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டூன்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ப்ராக்கெட்ல டூ பார்த்தீங்களா, சேம் நேம் EX fold clean 19 February 2026 சேம் நேம். ரெண்டாவது கொரி கிரியேட் பண்ணும்போது அந்த வந்துச்சு. மூணாவது கொரி கிரியேட் பண்ணது இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்றேன். ஓகே, டெலிட். அதே மாதிரி மூணாவதையும் டெலிட் பண்றேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு என்ன பண்றேன், மூணாவது கொரி, சாரி இது வந்து முதல்ல உண்டான கொரி, தேர்டு கொரியும் செகண்ட் கொரியும் 1 by 1 டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் ஒரு கொரி கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஓவராலா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது எல்லாத்தையும் டோட்டலா இங்க டெலிட் பண்ண என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து ஜஸ்ட் இப்போ கம்மி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க அதர் கொரிஸ் இருக்க இதை இப்போ டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து டெலிட் ஆகல. இந்த இடத்துல போயிட்டு இதை டெலிட் பண்ணலாம். டெலிட் குரூப். ஓகே, அடுத்து இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் குரூப் அப்படின்னு பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து என்ன பண்றேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ பவர் கொரியில எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கொரிஸ் எதுவுமே இல்லை, நான் கிரியேட் பண்ண கொரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஃபைல். இப்போ நீங்க ஒரு எக்ஸல் ஃபைல ஒன்றும் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களுக்கு அவுட்புட் வேணும்னா இந்த மாதிரி வந்து ஷீட் 1 ஷீட் 2 சொல்லி இருந்திருக்கும். நம்ம எய்ம்னு ஒரு ஷீட் இதில் வச்சிருக்கிறதுனால அப்படியே இதே ஃபைலில் இருக்கட்டும். ஷீட் 1ன்ற ஃபைலில் வந்து ஷீட் 1 அப்படின்ற ஷீட்ல வந்து இந்த சம்மரி போட்டிருக்கேன். ஓகே, பவர் கொரி நீங்க ஒர்க் பண்ணும்போது வந்து எக்ஸல் ஃபைல் ஏதாவது ஒரு ஃபைல் வந்துட்டு நீங்க உங்களுக்கு அவுட்புட் வேணும், அந்த ஃபைல் வந்துட்டு என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டே கோ டு டேட்டா டேப் இருக்கு இல்லையா, டேட்டா டேப் போங்க. நீங்க லெஃப்ட் சைட்ல கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றதுல நீங்க எத்தனை ஐக்கான் பாக்குறீங்க, ஒன்னு கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கு. ஃப்ரம் டெக்ஸ்ட் CSV ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கு. அடுத்து ஃப்ரம் வெப், ஃப்ரம் டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டு 4 5 6 ஐக்கான்ஸ் இருக்கு. இந்த 6 ஐக்கான்ல இந்த ஐக்கான்ல மட்டும் தான் கெட் டேட்டான்றது மட்டும் ட்ராப் டவுன் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இங்க வாங்க. இதுல ட்ராப் டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல்ல என்னன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா, ஒரு ஃபோல்டர்ல 2 ஃபைல் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ் ஃபோல்ட் கிளீன் அப்படின்னு சொன்னது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். 19 February 2 ஃபைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜனவரி DSR டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு கிளீன் ரெக்கார்ட், செகண்ட் ஜனவரி DSR கிளீன் ரெக்கார்ட் ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஜஸ்ட் கம்பைன் பண்ணிட்டு அதுல இருந்து எனக்கு சம்மரி எடுத்து அதுல இருந்து பிவட் டேபிள் போடணும். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஃபைல் எதுக்கு இதுல போட்டாச்சுன்னா ஜஸ்ட் 10 செகண்டுக்குள்ள அதோட அப்டேட் இதுல ஆட் ஆகி வரணும். 3ஆம் தேதி ஃபைல வந்து இங்க மேனுவலா அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 நிமிஷமா எடுப்பாங்க. 5 நிமிஷம்னா எவ்வளவு, 300 செகண்ட்ஸ். அந்த 300 செகண்ட்ஸ் இல்லாம இங்க ஃபைல் போட்டு ஜஸ்ட் டேட்டா ப்ரெஸ் பண்ணா 10 செகண்டுக்குள்ள அவங்களுக்கு 3ஆம் தேதி ஃபைல் ஆட் ஆகி வந்துடும். அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ எக்ஸல்ல போயிட்டு டேட்டா அப்படின்றதுல போயிட்டு கெட் டேட்டான்றதுல போயிட்டு ஃப்ரம் ஃபைல் அப்படின்றதுல போயிட்டு ஃப்ரம் ஃபோல்டர்னு சொல்லி கொடுக்குறேன். எதுக்கு ஃபோல்டர் செலக்ட் பண்றோம்னா இந்த ஃபோல்டர்ல தான் நமக்கு 2 ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். ஸோ ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ் ஃபோல்ட் அப்படின்றதுல போயிட்டு இந்த எக்ஸ் ஃபோல்ட் கிளீன் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி மேலே கொண்டு வந்து ஃபைல் பார்த்து வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோல்டர்ல தான் நமக்கு டீடைல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றேன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஃபைல் தெரியாது. ஏன்னா பவர் கொரி மூலமா ஒர்க் பண்ணும்போது எந்த ஃபோல்டருக்குள்ள உண்டான ஃபைலும் தெரியாது. ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அப்படி ஜஸ்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்த உடனே இப்போ வந்து பவர் கொரி வந்து ஜஸ்ட் கனெக்டிங் அப்படின்றது ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா. இப்போ பாருங்க, பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி உண்டான செட்டிங் வந்திருக்கு. இதுல நம்ம ஃபைல் வந்து இங்க வந்து கண்டென்ட் வந்து பைனரின்னு சொல்லி காமிக்குது. இதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு. இப்போ நமக்கு 2 ஃபைல் இங்க டீடைல் வந்திருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். DSR-01 Jan 2023 அண்டர்ஸ்கோர் clean டாட் XLSX ஆர்டினரி ஃபைல், மேக்ரோ ஃபைல் கிடையாது, ஆர்டினரி ஃபைல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் .xls தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபைலோட டீடைல், செகண்ட் ஃபைலோட டீடைல். மற்ற டீடைல்லாம் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கட்டும், பாத்துங்க. அப்படியே கீழே வாங்க, ஃபைல் பாத் என்னன்றது இங்க அதுக்கு முன்னாடி மேல பாத்துங்க. எந்த ஃபைல் பாத்துன்றது உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 பட்டன் இருக்கு. கம்பைன் சொல்லி ஒரு டிராப் டவுன் இருக்கு, லோடுன்னு ஒரு டிராப் டவுன் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா டிராப் டவுன் இல்லாம இருக்கு, கேன்சல் ஒன்று இருக்கு. ஓகே, நீங்க கேன்சல் கொடுத்து வெளியே போனா போயிடலாம். பட் இங்க கம்பைன்ல போயிட்டு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கம்பைன் அண்ட் லோட். கம்பைன் அண்ட் லோடு டு எந்த ஃபோல்டர், வேற ஏதாவது ஃபோல்டர் போகணுமா இல்லை. கம்பைன் அண்ட் லோட்னா இந்த நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க இந்த எக்ஸல் ஃபைல்ல போய் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கம்பைன் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுக்குறேன். கம்பைன் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா எவாலுவேட்டிங் கொரி போயிட்டு என்ன பண்ணுது, இப்போ ஜஸ்ட் கம்பைன் பண்ணி மட்டும் நமக்கு கொடுக்க போகுது டீட்டெயில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். கம்பைன் ஃபைல்ஸ்ன்றது அது ஒரு
டயலாக் பாக்ஸ் அந்த பவர் கொரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் போய்ட்டு இந்த சாம்பிள் ஃபைலில் போய்ட்டு இந்த ட்ராப்டவுனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபைல் டீட்டெயிலும் வரும். இது பை டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்றத எடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செகண்ட் ஃபைல்லேருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த ஃபைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் ஃபைல் இருக்கட்டும். டிஸ்பிளே ஆப்ஷனில் போனீங்கன்னா ஒன்லி செலக்டட் ஐட்டம்ஸ் எனேபிள் டேட்டா ப்ரிவியூஸ் இருக்கு இல்லையா? ஸோ டேட்டா ப்ரிவியூஸ் அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேல இருக்கு. எனேபிள் டேட்டா ப்ரிவியூஸ் சொல்லி இந்த இடத்துல ப்ரிவியூ வரும். ஸோ பேராமீட்டர் 1ன்றதை இந்த இதில் வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா பேராமீட்டர் 1க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும்னா இதை மறுபடியும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் 1ல என்ன இருக்கு, ஷீட் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு ஃபைலில் ஷீட் 1ல உண்டான டீட்டெயில் எடுக்க போகுது. அந்த ஷீட் 1 கிளிக் பண்ண உடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி சொல்லி வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து காலம் 6 சொல்லி ஒன்று நல் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அது வந்து சும்மா அங்கே பிளாங்கா இருக்கிற காலத்தை அப்படி காமிக்குது. இப்போ நம்ம 2 ஃபைல் தான் ஒர்க் பண்றோம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ஃபைல்ல எரர் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் அந்த பவர் கோரி ப்ராசஸ் எரர்னு சொல்லிட்டு லோட் ஆகுது. அதனால வந்து இங்க அதுக்கு ஸ்கிப் ஃபைல்ஸ் வித் எரர்ஸ் சொல்லி போடுறோம். இது மாதிரி நிறைய பேர் ஆட்டோமேஷன் பண்ணும்போது வந்து 25 ஃபைல் 30 ஃபைல் அப்படிலாம் வந்து கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ல எரர் இருந்துச்சுன்னா 25 ஃபைல்ல 2 ஃபைல்ல எரர் இருக்கு அப்படின்னு 23 ஃபைல் வந்து ப்ராசஸ் பண்ற டைம் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கு இந்த ஸ்கிப் ஃபைல்ஸ் வித் எரர் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் ஆக போகுதுங்க. ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. பவர் கொரி ஸ்டார்ட்ஸ்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அடுத்தது வந்து நமக்கு இங்கே பவர் கொரி எவாலுவேட்டிங் கொரின்னு சொல்லி வந்து இதான் பவர் கொரி எடிட்டர்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ பவர் கொரி எடிட்டர்ன்றது இங்கே வரல ஆக்சுவலாக. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு கொரி வந்து கிரியேட் ஆகி இங்கே 2417 ரோஸ் லோடர்னு சொல்லி வந்திருக்கு. என்ன பண்ணோம், நம்ம பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் ஆகலை. எதுக்குன்னா நம்ம கம்பைன் அண்ட் லோடுன்னு மட்டும் தான் கொடுத்தோம் இல்லையா? கம்பைன் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா கம்பைன் பண்ணி லோடு வந்துச்சு. இந்த ஷீட் பாருங்க, EXFold clean 19 February 2026 வந்திருக்கு இல்லையா? இதுல சோர்ஸ் நேம்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? சோர்ஸ் நேம்னா எந்த ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல்ல எவ்வளவு டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து மெசேஜ் ஒரு ரெடி 1282 ஆஃப் 2417. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல்ல 1282 பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல 1282 ரோஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல்ல வந்திருக்கு. ரெண்டாவது ஃபைல்ல மட்டும் இங்க இதை டீசெலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபைல் மட்டும் கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க 1135 ஆஃப் 2417 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் சொல்லி வருது. ஸோ ரெண்டாவது ஃபைல்ல அந்த 1135 இது வந்திருக்கு. ஓகே, இவ்வளோ ரோவும் கன்சாலிடேட் பண்ணி வந்துருச்சு. ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா நமக்கு 2417 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ காலத்தில் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இங்க 2418 காமிக்குது. ஏன்னா ஹெடர் காலம் சோர்ஸ் நேம் இருக்குல்ல, அதுல ஹெடர் காலம் 1 போச்சுன்னா 2417 காலம்ஸ் இங்க ஜஸ்ட் கம்பைன் ஆகி வந்துருச்சு. நமக்கு தேவையான காலம் ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட், பிரைஸ், குவான்டிட்டி, அப்புறம் காலம் 6 ஒரிஜினலா இருந்தா அப்படியே வந்திருக்கு. எதுவுமே நம்ம ப்ராசஸ் பண்ணல. அதோட கொரி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகி 2 கொரி வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல் ஃப்ரம் EXFold அப்படின்னு நம்ம கொடுத்த ஃபோல்டர் இருக்குல்லையே அதோட பேர் வந்திருக்கு. அப்புறம் அதர் கொரிஸ் சொல்லி கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுல வந்து 2417 ரோஸ் லோடர்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம லோட் பண்ண சொன்னோம் இல்லையா, அதான் வந்திருக்கு. சரிங்களா? இதே வந்து அது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஹெல்பர் கொரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதை கிரியேட் பண்ணி இந்த டீட்டெயிலாம் வந்திருக்கு. பேராமீட்டர் ஒன்னா என்ன, சாம்பிள் ஃபைல் எடுத்துக்கோ, சாம்பிள் ஃபைல் கனெக்ஷன் ஒன்லி, டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல், டிரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் எதுவும் நடக்கல, நம்ம ஜஸ்ட் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது அது நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ண போறோம், ஒரு ஆர்டர் வேல்யூன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த ஆர்டர் வேல்யூ இந்த 2417 ரோஸ்க்கும் 1ஆம் தேதி ஜனவரி ஃபைலுக்கும் 2ஆம் தேதி ஜனவரி ஃபைலுக்கும் கம்பைன் பண்ணி ஆர்டர் வேல்யூ அப்படின்ற ஒரு காலத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வர போறோம். அதுவும் பவர் கொரியில் எப்படி கிரியேட் பண்ண போறோம், நீங்க எந்த ஷீட்ல வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே, எந்த ஷீட்ல வேணாலும் வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். டேட்டா கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். கொடுத்தோன்னே அந்த எக்ஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி மேலே அந்த பாத்தில் வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நோ ஐட்டம்ஸ் மேட்ச் யுவர் சர்ச்னு சொல்லி இங்கே சும்மா காமிக்கணும். எந்த ஃபைல் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள உண்டான ஃபைல் எதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் சொல்லி கொடுக்குறேன். ஓப்பன் சொல்லி கொடுத்தோன்னே இப்போ நம்ம கம்பைன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம், கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க போகுது. என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆர்டர் வேல்யூ ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து பிரைஸ் இன்டு குவான்டிட்டின்னு சொல்லி கொடுக்க போறோம். அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே அதுக்கு முன்னாடி பாத்துங்க, நம்ம ஃபைல் வந்து DSR-01 Jan 2023 அப்படின்னு இருக்கு. DSR-2 Jan 2023 _ clean x ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவோம், கம்பைன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம கம்பைன் அண்ட் லோடு மட்டும் தான் கிளிக் பண்ணோம்.
அதுதான் இந்த ஷீட். ஜஸ்ட் கம்பைன் பண்ணி 2417 ரோஸ் வந்துருச்சு. இப்போ கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்றேன். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மெசேஜ், ஒரு எவாலுவேட்டிங் கொரின்னு சொல்லி வந்துச்சு. இங்கே அதே மாதிரி பாத்தீங்க, EX fold அதர் கொரியில பாத்தீங்கன்னா அந்த 19 February 2026 போட்டு 2416 இருக்கு. 2026க்கு அப்புறம் இங்க ஒரு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இந்த கொரி வரப்போது ஒரு பிராக்கெட் போட்டு 2ன்னு சொல்லி வரும். ஏன்னா ரெண்டாவது அதே ஃபோல்டர்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அதே ஃபோல்டர்ல வேற ஒரு பவர் கொரி கொண்டு வரும். நான் சொன்ன மாதிரி கம்பைன் ஃபைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்றது பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது ஃபைல் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் டிஃபால்ட் அப்படியே விட்டுக்கலாம். இங்க டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு எனேபிள் டேட்டா ப்ரிவியூஸ்ன்றது செலக்ட் ஆகி போய் டிஃபால்ட்டா அப்படியே விட்டுலாம். ஸோ பேராமீட்டர் 2 அப்படின்னு சொல்லி இல்லையா, பேராமீட்டர் 1 தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேராமீட்டர் 1 சாம்பிள் ஃபைல் சொல்லி ஒர்க் ஆச்சுங்க. இங்க வந்து பேராமீட்டர் 2 சொல்லி வந்திருக்கு. அதுலயும் வந்து என்ன சொல்றோம், ஷீட் 2 அப்படி ஷீட் 1 அப்படின்றத கிளிக் பண்றோம். இங்க நம்மளோட டீடைல் எல்லாமே அதே மாதிரி வந்திருக்கும். ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, பிரைஸ் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, காலம் 6 அப்படின்ற நல்லன்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்கிப் ஃபைல்ஸ் வித் எரர்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். இங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, கம்பைன் மட்டும் இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களாப்பா? மேல பாருங்க, EXFOLD_clean -19 February 2026 விதின் பிராக்கெட் 2 அப்படின்னு 2ன்னு வந்திருக்கு. இது வந்து பவர் கொரி எடிட்டர்ல வந்திருக்கு. இப்போ நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன்ல பவர் கொரின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டீட்டெயிலுக்குள்ள போயிட்டோம். ஓகே, இப்போ டைரக்டா எக்ஸல் ஃபைல் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. இங்க போயிட்டு கிளிக் பண்ணாலும் இதுதான் வரும். சரியா? இப்போ இங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அதர் கொரிஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்னு சொல்லி காமிக்குது இல்லையா, இங்க வந்து அந்த ஃபோல்டர் வந்து February 2026 விதின் பிராக்கெட் 2ன்னு சொல்லி காமிக்குது. இங்க பாத்தீங்கன்னா விதின் பிராக்கெட் 2ன்னு சொல்லி போட்டு அடுத்து இன்னொரு 2 வருது. ஓகே, ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி இங்க காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஹெல்பர் கொரி கொடுத்துட்டு பேராமீட்டர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாம் வந்துச்சு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுத்து ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. அதோட இந்த அதர் கொரிஸ்ல போனோம்னா அதே மாதிரி வந்து எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. இது வந்து டேபிள் அப்படின்னு அர்த்தம். இந்த டேபிளை கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒர்க் பண்ணி ஜஸ்ட் கம்பைன் பண்ணி கொடுத்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு டேபிள் கிரியேட்டா இருக்கு, விதின் பிராக்கெட் 2ன்னு போட்டிருக்கு. இந்த டேபிள தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன். இப்படிதான் நமக்கு தெரிஞ்சது இல்லையா, இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெல்பர் கொரிஸ் 3 எத்தனை கொரி இருக்கு? மொத்தம் 3 கொரி இருக்குங்க. என்னென்ன கொரி இருக்கு? பேராமீட்டர் 2 அப்படின்னு ஒரு கொரி இருக்கு, சாம்பிள் ஃபைல் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல் இருக்கு. இவ்வளவும் நமக்கு சேர்ந்து ஆப்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேராமீட்டர் 2 சொல்லி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பேராமீட்டர் 1 ஒர்க் பண்ணும். அது மாதிரி சாம்பிள் ஃபைல் 2 இங்க இருக்கு, இங்க சாம்பிள் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் ஃபைல் 2 சொல்லி போட்டு இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல் இருக்கு. ஓகே, அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைல் சொல்லி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆகி 2ன்னு சொல்லி இருக்கு. இது டிரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைல் சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணுது. ஸோ அதோட அவுட்புட் ஃபைல் தான் இந்த இடத்துல நமக்கு வந்துச்சு. ஓகேங்களா, 2417. இதுல போய் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வேல்யூன்ற காலம் நம்ம கிரியேட் பண்ணல. ஓகே, இதுல என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதெல்லாம், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணிருக்கு, இல்ல நம்ம மேனுவலா அப்ளை பண்ணிருக்கோம், எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணதுதான். ஜஸ்ட் அப்படியே வந்து ஜஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ஃபோல்ட் கிளீன்றது கம்ப்யூட்டர் இல்லாம அப்ளை பண்ணிச்சு, நம்ம எதுவும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணல, ஜஸ்ட் கம்பைன் மட்டும் தான் கொடுத்தோம். ஓகே, இப்போ இதுல போய் பார்ப்போம். இந்த கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா சேம் டேட்டா அப்படியே டிட்டா இப்போ வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல பிரைஸும் குவான்டிட்டி இருக்கு இல்லையா. ஓகே, பிரைஸ் குவான்டிட்டி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அழுத்திட்டு இல்ல கண்ட்ரோல் அழுத்திட்டு என்ன பண்ணணும், பிரைஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அடிஷனலையும் நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வரணும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா தான் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடியது செகண்ட் கிளிக் பண்ணணும். ஸோ ரெண்டையும் வந்து மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம்னா எந்த ஆர்டர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைஸ் இன்டு குவான்டிட்டின்னு சொல்லி கொண்டு வர போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், ஆட் காலம் இருக்கு இல்லையா, ஒரு காலம் அப்படின்றதுல போயிட்டு என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இந்த நேரம் வந்து பாருங்க ஃப்ரம் நம்பர் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இருக்கு. இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க, மல்டிப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு காலம் ஒன்று கிரியேட் ஆகும். இங்க பார்த்துட்டே வாங்க, மல்டிபிளிகேஷன் சொல்லி ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது என்னது, பிரைஸ் 25, குவான்டிட்டி 4, 25 into 4 100 சொல்லி வந்திருக்கு. இது என்ன ஐட்டம், அது சாக்லேட் 25 கிராம் வந்து 25 அப்படின்றது பிரைஸ்.
குவான்டிட்டி 4. ஓகே, இதான் வந்து ஆர்டர். இந்த ஆர்டர் குவான்டிட்டி 4 இன்ட்டு பிரைஸ் 25ன்றது 100 சொல்லி வந்துச்சு. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல போய் ஜஸ்ட் என்ன பண்ணோம், டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ண போறோம். ஸோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் இங்க இந்த ஸ்டெப்ஸ் அப்ளைடு ஸ்டெப்ஸ் வந்திருக்கும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஸ்டெப்ஸ். சோர்ஸ், filtered hidden files 1, invoke custom function 1, renamed columns 1, removed other columns 1, removed errors 1, expanded table 1 வரைக்கும் எல்லாம் வந்திருக்கு. சேஞ்ச் டைப் சொல்லி வரைக்கும் எல்லாம் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணல. இப்போ இன்சர்டட் மல்டிப்ளிகேஷன் சொல்லி ஒன்று வந்திருக்கு இல்லையா, இது நம்ம பண்ணுறது. ஸோ இது வந்து நான் இன்னும் என்டர் பண்ணி முடிக்கல. ORDER ஸ்பேஸ் VALUE இந்த வெர்டிக்கல் லைன் பிளிங்க் ஆயிருக்கு. இப்போ என்டர் சொல்லி கொடுத்த உடனே இந்த இன்சர்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது இங்க என்ன அப்டேட் வருதுன்னு பாருங்க. ஓகே, ஓகே. ஸோ ஆர்டர் வேல்யூ அப்படின்னு மாறிச்சிருக்கு இல்லையா. ஸோ இன்சர்ட் மல்டிப்ளிகேஷன்றது நம்ம இந்த இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் அப்ளை ஆயிருக்கோ அப்படி வந்துடும். எந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருந்துச்சு. அடுத்து ரீநேம்டு காலம்ஸ்னு ஒரு அப்ளைடு ஸ்டெப்ஸ், அடுத்த ஸ்டெப் இங்கே அப்ளை ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன வந்து கம்ப்யூட்டரோ இல்லை நம்மளோ பண்றோமோ எல்லாம் ஒன் போல வரும். இதுல எதுவும் நீங்க டெலீட் பண்ணக்கூடாது, இன்சர்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியே அதே ஆர்டர்ல தான் வரணும். ஓகே, இப்போ வந்து சென்னையில இருந்து நமக்கு வந்து பெங்களூர் போகணும்னா எந்தெந்த ரூட்ல போகணும் அந்தந்த ரூட்ல போகணும் இல்லையா. சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி வந்துட்டு மறுபடியும் வந்து வாணியம்பாடி போக மாட்டோம் இல்லையா. அது மாதிரி வந்து நம்ம போன ரூட்லேயே தான் போகணும். ஃபர்ஸ்ட் சென்னை டு வாணியம்பாடி, வாணியம்பாடி டு கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி டு பெங்களூர், அந்த மாதிரி ஸ்டெப்ஸா இருக்கும். சேம் ஸ்டெப்ஸ் அங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து இந்த காலம் 6ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது நமக்கு தேவையில்லை. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ரிமூவ்னா கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் காலம்ஸ் சொல்லி வந்துருச்சு. இங்க ஆட்டோமேட்டிக்கா சில வந்து கோடுலாம் வந்து வரும். இந்த கோடுக்கு பேர் எம் கோடுன்னு சொல்லி வரும். விசுவல் பேசிக் கோடுன்னு சொல்லி சொல்றோம்ல, VBA அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து பவர் குவரிக்கு வந்து எம் கோட். இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா அட்வான்ஸ் லெவல் படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது இங்க வந்துருச்சு. இப்போ இந்த காலம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னு வச்சுக்கலாம். எந்த ஃபைல்ல இருந்து டேட்டா வந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னா இது வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபைல் வந்து ரெண்டு ஃபைல் தான் கொடுத்தோம். அது என்னது, 1st ஜனவரி ஃபைல், 2nd ஜனவரி ஃபைல். அதுல இருந்து நம்ம ஜஸ்ட் கம்பைன் பண்ணோம் ஒரு பவர் கொரி யூஸ் பண்ணி. அந்த கொரி தான் இது. எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் அப்படின்ற டேபிள்ல போய் கொரி கிரியேட் ஆகி வந்திருக்கு. எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் அப்படின்ற 19 February 2026 வித்தின் பிராக்கெட் 2 செகண்ட் கொரி, அடுத்த கொரியில இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆர்டர் வேல்யூ வந்துருச்சு இல்லையா. இதை அப்படியே என்ன பண்ணணும், நேராக போயிட்டு இது எனக்கு போகுது அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஜஸ்ட் இன்னொரு ஷீட் கிரியேட் ஆகும் பாருங்க. எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் 19 February 2026 இருக்குல்லையா, அதே மாதிரி பிராக்கெட்ல 2ன்னு சொல்லி கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பவர் கொரியில் நமக்கு தேவையான கொரி வந்துச்சு. இப்போ இதில் போய் பார்த்தோம்னா இந்த 2418 கவுண்ட் இருக்கு இல்லையா, ஹெடர் ரோ ஆர்டர் வேல்யூ 2417 ரோஸ் வந்து ஆர்டர் வேல்யூன்றது மல்டிப்ளை பண்ணி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபைல் நம்ம ஆட் பண்றோம்னா இந்த இதில் ஃபோல்டரில் போயிட்டு 3rd January 2023 ஒரு ஃபைல் ஃபோல்டர் போட்டு இங்கே போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா அது எல்லாமே டோட்டலாக அடுத்த ரோவும் கிரியேட் பண்ணி வித்தின் 10 செகண்ட்ஸில் வந்துடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொரி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன், எப்படி வந்து சம்மரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகே, ஜஸ்ட் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை கொரி கிரியேட் பண்ணியிருக்கிறோம், 2 கொரி கிரியேட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அப்படின்றது இங்க பாருங்க. ஓகே, ஜஸ்ட் இதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே லெவலில். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல் ஃப்ரம் எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் சொல்லி போட்டு ஒரு நம்பர் 2 சொல்லி ஒன்று காமிக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைல் ஃப்ரம் எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் சொல்லி இது ஆல்ரெடி நான் காமிச்சதான். ஓகே, இப்போ இந்த அதர் கொரிஸ் மட்டும் கிளிக் பண்ணி காமிச்சாச்சுன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா என்ன இருக்கும், எக்ஸ்ஃபோல்ட் கிளீன் 19 February 2026 அப்படின்றது என்னன்னா இது ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து என்ன இருக்கு, 2400 ரோஸ் லோடட்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதான் வந்து எல் அப்படின்னு சொல்லுவோம். ETLன்ற ஆப்ரேஷன் பண்றோம். பவர் கொரி மூலமா பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பேர் வந்து ETL, E ஃபார் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, T அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எல்னா லோடிங்கிறது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம லோட் மட்டும் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வந்து எங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அதே மாதிரி இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். செகண்ட் கொரியில EXFOLD_ clean dash 19 February 2026 within bracket 2 போட்டு. இது வந்து கம்ப்யூட்டர் இந்த டேபிள் நேம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. ஆல்ரெடி ஒரு டேபிள் நேம் கிரியேட் ஆயிருக்கணும். இந்த மாதிரி விதின் பிராக்கெட் போட்டு 2னா இதோட 2வது டைப் வந்து ஒரு கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம், டேபிள் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே,
இதோட டீட்டெயில பார்க்கணும்னா இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த பவர் கோரி எடிட்டர்ல போய் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பவர் கோரி எடிட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே அதர் கொரிஸ்ன்றதுல இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகே, இப்போ அதை அப்படியே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை க்ளோஸ் அண்ட் லோடுன்றது பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் கிளீன் அப்படின்ற 19 February 2026 இந்த டேபிள் ஒர்க் பண்ணும்போது பவர் கோரி நமக்கு ஓப்பன் ஆகலை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அதை லோடு பண்ணிட்டு டக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா ஒன்லி கம்பைன் அண்ட் லோட் அப்படின்னு தான் கொடுத்தோம். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பவர் கோரி எடிட்டர் போய் பார்த்தோம்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்ற டீட்டெயில் போய் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல போய் எதுவும் கை வைக்காதீங்க. ஓகே, நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றீங்களோ எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப அதே ஆக்டிவிட்டி அதே ஃபைல்ல அந்த ஃபோல்டருக்குள்ள 2 ஃபைல் இருக்கும்போது வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அதே மாதிரி வந்து 3வது ஃபைல் லோடு பண்ணும்போது அந்த 3வது ஃபைல் உண்டான டேட்டா எடுத்து அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரும். அப்புறம் 4வது ஃபைல் ஆட் பண்றீங்க, 4வது ஃபைல் இல்ல 5 ஃபைல், 4வது ஃபைல் 5வது ஃபைல் ரெண்டையும் சேர்த்து ஒரே சமயத்துல பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த 4வது ஃபைலையும் 5வது ஃபைலையும் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு லோட் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த கொரியில நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்கோம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்னா ஆர்டர் வேல்யூன்னு சொல்லி ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதில் கால்குலேட் பண்ணோம். பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். ஸோ இது யாரும் நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண இதோட சம்மரி கொண்டு வரப்போறேன். ப்ராடக்ட் வைஸ் டேட் வைஸ் எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு அப்படின்றத எடுக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு கொரி ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஷீட்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஷீட்ல வச்சு ஒர்க் பண்ணிட்டு பவர் கோரியை ஒர்க் பண்ணிட்டு லோட் பண்ணோன்னா இந்த ஷீட் வந்துச்சு இல்லையா. இப்போ நான் ஷீட் 1 சும்மா எதோ இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், பவர் கோரி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல்னு சொல்லி போட்டு ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்றதுல உள்ள போறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் ஃபோல்டர் உள்ள போனதுக்கப்புறம் இதே எக்ஸ்போர்ட் கிளீன் 19 February 2026 இதே தான் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட் நவ் பவர் கோரி இஸ் லோடிங். லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆனோன்னே இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்றதுல டிஃபால்ட்ல ஏதாவது ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஃபைல்ன்றதை விட்டுலாம். பேராமீட்டர் 3 இன்ஜில் வந்திருக்கு. ஸோ பேராமீட்டர் 1 பத்தி பேசினேன், பேராமீட்டர் 2 பத்தி பேசினேன், இப்போ பேராமீட்டர் 3 இன்ஜில் வந்திருக்கு. ஷீட் 1 அப்படின்ற கிளிக் பண்ணி வச்சுன்னா இதுவும் அதே மாதிரி தான் சேம் அப்படியே லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, காலம் 6 எல்லாமே லோட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ நம்ம போயிட்டு இந்த ஸ்கிப் ஃபைல்ஸ் வித் எரர்ன்ற கிளிக் பண்ணிட்டு ஓகே சொல்லி கொடுத்துடணும். ரைட், இப்போ அது லோடாகி வெளியில வரட்டும். ப்ராசஸிங் கோரியேஷன் வந்திருக்கு இல்லையா. அடுத்து என்ன வருது, பவர் கோரி எடிட்டர் ஓப்பன் ஆகிட்டு அந்த கோரி எல்லாம் ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகும். இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த காலம் 6 என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொரி நம்பர் 2ல அந்த மாதிரி பண்ணல. ஓகே, ரிமூவ் காலம்ஸ் அந்த ஸ்டெப் அப்ளை ஆயிடுச்சு. அடுத்து பிரைஸ், அப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு குவான்டிட்டி ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட் காலம்ல போயிட்டு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுல போயிட்டு மல்டிப்ளைன்னு சொல்லி கொடுத்தோம். இதை மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுல போயிட்டு ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எனக்கு ப்ராடக்ட் வைஸ் குரூப் பண்ணணும்ல. ஸோ ப்ராடக்ட் செலக்ட் பண்றேன். எங்க டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணணும். மொத்தமே மெயின் மெனு மொத்தமாக 4 தான் இருக்கு. ஹோம், டிரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம், வியூன்னு இருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்றேன். குரூப் பை அப்படின்றத கிளிக் பண்றேன். குரூப் பை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி குரூப் பை ஒரு மெனு ஒன்று வருது. ஸோ அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்குன்னா அதை தான் செலக்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஓகே, அடுத்தது ஆட் குரூப்பிங் போட்டு எனக்கு டேட் வைஸ் வேணும், ஆர்டர் டேட் வைஸ். அடுத்தது கீழே போயிட்டு காலம் நேம் இருக்கு இல்லையா, புதுசா நியூ காலம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நியூ காலம் 1 சொல்லி கொடுத்துட்டு என்ன ஆப்ரேஷன் வரும்னா சம் பண்ணணும், எந்த காலத்தை பண்ணணும், ஆர்டர் வேல்யூ காலத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ குரூப் வந்துடும். ஸோ என்னென்ன செலக்ட் பண்ணோம், குரூப் பைல போயிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ன்றதை செலக்ட் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல போயிட்டு குரூப் பைன்ற ஐக்கானை கிளிக் பண்ணோம். இந்த மாதிரி மெனு வந்துச்சு. இங்கே அட்வான்ஸை கிளிக் பண்ணோம். இங்கே ப்ராடக்ட்ன்றது நம்ம செலக்ட் பண்ணனால இங்கே ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு, எதுவும் டச் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து ஒரு ஆட் குரூப்பிங் சொல்லி ஒரு பட்டன் இங்கே இருந்துச்சு, கிளிக் பண்ணிட்டு
அடுத்த குரூப் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் ஆர்டர் டேட் வைஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஆர்டர் டேட்டை செலக்ட் பண்ணதில்லை. இல்லை வேற ஏதாவது வேணும் அது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ நியூ காலம் நேம் போட்டு நியூ காலம் 1 சொல்லி கொடுத்தாச்சு. சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ நியூ காலம் வேண்டாம்னா என்ன பண்ணணும், ஆர்டர் வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஆர்டர் வேல்யூ அக்ரிகேஷன் ஏஜிஜின்னு போட்டுக்கணும் இப்போதைக்கு. ஓகே. ஸோ ஆப்ரேஷன் என்ன பண்ணால் சம் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, மினிமம் மேக்ஸிமம் எது வேணுமான்னு சொல்லி கொடுத்தாச்சு. எனக்கு சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ ப்ராடக்ட் வைஸ் ஆர்டர் டேட் வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த காலத்துல இருந்து உங்களுக்கு அந்த சம் வேணும்னா ஆர்டர் வேல்யூ தான் நமக்கு சம் ஆகணும். ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ ஜஸ்ட் லோட் ஆகும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, சாக்லேட் 25 கிராம் 112023 2,35,200 இருக்கு. அடுத்து அதே மாதிரி சாக்லேட் 25 பார்த்தீங்கன்னா இங்க வந்து 2ஆம் தேதி டேட்ல. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் எல்லாமே வந்து 1ஆம் தேதி டேட்ல எல்லாமே அந்த ப்ராடக்ட் வைஸ் வந்துருச்சு. இந்த ரோல் வந்து 2ஆம் தேதி டேட்ல வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயிலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே குரூப்டு ரோஸ்ன்ற ஒரு காலம் வந்து இப்போ கிரியேட் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணுவோம், ஹோம் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுத்த உடனே ஜஸ்ட் லோட் ஆகி ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் ஆகி வரப்போகுது. ஜஸ்ட் பாருங்க இப்போ. எஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஷீட்டோட நேம் வந்து இங்கே ஹைடாக இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஃபோல்ட் கிளீன் 19 February 2026 இப்போ இதுதான் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இன்சர்ட் பிவட் டேபிள் சொல்லி கொடுத்தாச்சுன்னா என்ன வரும், ஃப்ரம் டேபிள் ரேஞ்சில் கொடுத்துட்டு நியூ ஷீட்னு இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பக்கத்தில் இது மாதிரி கொடுக்குறேன். இதில் எனக்கு பிவட் டேபிள் ஒன்று, பிவட் டேபிளுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ராடக்ட் வைஸ் இந்த ஆர்டர் டேட் வந்து காலமில் வரட்டும், ஆர்டர் வேல்யூ அப்படின்னு வரட்டும், இந்த மாதிரி வர வச்சிடலாம். வந்துருச்சுங்களா உங்களுக்கு. அல்மோண்ட் 100 கிராம் 1ஆம் தேதி 625 rupees, அடுத்து 2ஆம் தேதி 5,625 rupees, அடுத்தது ஓவரால் டோட்டல் வந்து 6,215 வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் எல்லாம் இங்கே குரூப்பாக இருக்கு. 1ஆம் தேதி வேல்யூ இங்கே ஓவரால் வந்திருக்கு, 2ஆம் தேதி ஓவராலாக வந்திருக்கு, அதோட டோட்டல் சப் டோட்டல் வந்திருக்கு. ஓவரால் டோட்டல் 84,24,217 வந்திருக்கு. இப்போ இதில் என்ன பியூட்டினா, இப்போ புதுசாக இங்கே ஒரு 3ஆவது ஒரு ஃபைல் லோட் பண்ணும்போது இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ல இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த 3 ஷீட்லேயே வந்து அந்த 3ஆம் தேதி ஃபைல் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துடும். இந்த பிவட் டேபிள் மட்டும்தான் நீங்கள் போய் என்ன பண்ணணும், டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும் சொல்லி கொடுக்கணும். ஓகே. ஸோ அது எப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ வாட் எவர் வி ஹவ் சீன் இஸ் there are 3 queries I have created using Power Query in Excel, that particular tool. Okay. Now what we are going to see here is this is the third query in which we have created this particular summary, that is product wise, order date wise, what is the order value aggregated one. Okay. So you are having this order value on 1st January. What is the value here? We'll just check the total here by selecting this, and you are going to get the value here as this is the 42,19,615. Okay. And 2nd January, what is the value? It is, this is 42,04,655. Same thing is available here in this place, 2 places. Yellow color, I'm just making it. Okay. And comma style, when I apply this, these are the values. So overall value it is 84,24,270 rupees. So that also I have just made it in this one, yellow color. This is the overall total. So I'll remove the filter here. And this is the pivot table area. So now what is the real pain that we are going to remove from the user? Okay. So this is the data from the 2 files we have already made the Power Query. All these are the steps, whatever you have seen that. So what is the steps you have applied? We will see this. So this is the third query in which we have created these 22 rows loaded. Whereas this is the first query, 2,417 rows, just combined only 2 files. Okay. Now this is 2,417 rows. This is the query number 2, where we have combined and created the order value also here. So it is the second sheet. And this is the third sheet where we have got the summary, 22 rows loaded. By combining 2 files of 2,417 rows, and then we have created this summary here. After this is the Power Query part, but this is your Excel part. Pivot table we have made it. Okay. So Power Query part will be automatically running when you run the query, whereas pivot table will not be
automatically update. You have to just go and click on this data, refresh on this. Okay. So we'll just see here now. I am going to remove the pane of the user. So what is the pane? How we are going to remove the pane? So this is the folder I will like to show here, where we have kept only these two files here, Power Query folder, and in the FMCG folder, in this exercise folder clean, in this exercise folder clean 19 February 26. So here we are having only two files, which is giving the output as this is the one. Okay. There are three sheets. We are able to see the sheet number 1, which is having 2417 rows without any transformation. And this is the sheet number 2 with the Power Query number 2, which has combined and then transformed the data by adding column order value column also. Okay, so this is also 2417 rows of data. And third one is, this is the one where you got the summary of this one. Only 22 rows of data with product wise, order date wise summary. From this Power Query, we have made these are the three sheets. So the final output from the query number 3, this is the output. Whereas from this data range, we have made the pivot table here. So the actual pane, what we are going to remove is, now these are the two files available. Third file, I'm going to add it. Within 10 seconds, we are going to get this, all the output. Okay, all the three sheets, we are going to get the output. Shall we check that now? So I will just open that particular file here. Power Query and then FMCG folder in this clean folder, and then I am going to take the third file as from the master difference file. Okay, this is the file where we are having the data here. Okay, copy this and I'll put this in the third file. Okay, now assume that the user is getting the new file here. So as a manual operation, the user will be copy paste and then create the order value column. Then he has to do it all the calculation manually, then go for the pivot table update. Now what we have done here is just go here, come to this query. If this is not visible, this queries and connection pan is not visible. What you have to do, click on this data, click on this queries and connections, and come to this third one. Okay, this is the one we want to get the update here in this summary value. Okay, summary value we are having, this is up to 1st January, and this is the 2nd January, and 3rd January data will be coming from the row number 24 onwards. So we have to just double click on this or click on this refresh button. Now it is just refreshed within 2 seconds. Are you able to see this? Within 2 seconds, 3rd January file data you have received this. Whereas pivot table still it is not updated here. I'll take the screenshot of this pivot table. Later on we can just combine this, compare this. Okay, this I will just make it in the red color form before update. Okay, so it is having this 84,24,270 as the total. Now pivot table area, we have to just keep it here and go to this data, refresh all. Click on this, click on refresh all. Now you have got the pivot table has included this third row here, third column here for the 3rd January data, and then you have got the overall total as 1,48,75,020 rupees. Okay, so now you are able to see the comparison of this two pivot table before update and after update. This I will make it in green color pivot table format. Make this one, select here from the green color one. Okay, right. So you are able to see here. This is the before update was 84,24,270, and this is 1 crore 48,75,020 rupees. So pivot table alone we have to update manually by pressing only data refresh. Just within 2 seconds pivot will be
updated here. But this Power Query, everything will be automatically updated when you press this, after keeping the required file on the particular folder here. Now you are able to see here all the sheets are having. So original sheet, this also has added this 3rd January file now. So how many rows of data is available now? You can just see here also 3,857 rows. Any of these queries, if you run it, automatically all the 3 sheets are getting updated, because these 3 sheets are created from the same folder. Which is that folder? And this is the folder. Now 3rd January file is also updated now. So I'll just copy here 4th January, 5th January, 6th January, 7th January. Like this, you just copy this and put in this place. Now all 4 files is going to be included in this now. Okay, sheet number 1, sheet number 2, sheet number 3, except the pivot table. So any query, you have to just select it and run it, refresh it. So it has created now the file for up to 7th January. You are able to see here data within how many seconds it has updated all the files. Within 2 seconds. Okay. So this is the 3rd sheet where the summary is there, and we are going to get the pivot table updated by pressing this refresh all button. That is also going to happen within 2 seconds. So now you are able to see here 1st January data, 2nd January data. This was the original setting for which we have manually worked in the Power Query. Okay, so this I will put it in the red color field. So these are the data originally created by Power Query by spending at least half an hour time. After that, we have just added this one, 3rd file, which is automatically updated within 10 seconds. Okay, including the Power Query data update here, and then the pivot table refresh manually what you have done by selecting this data and refresh all. And just now we have added these 4 files. 4th January, 5th January, 6th January, 7th January. All these files also we have just added in the folder, and we have got this. I'll put it in light green color, and then this letter in the dark green color. So this much data is automatically updated within 10 seconds. Okay. So I hope you are able to understand the benefits of Power Query. Thank you very much. If you have not subscribed to my channel DPAB, please subscribe it. If you are feeling that you are not able to subscribe my channel, நீங்க என்ன பண்ணணும், subscribe பண்றதுக்கு ஜிமெயில் ஐடி ஒன்று வச்சுக்கணும். யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணிக்கங்க ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா என்னோட வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. கமெண்ட் தயவு செஞ்சு எழுதுங்க, வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாமே எழுதுங்க. அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட ஸ்டைலை மாத்திக்க முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பாய்.